அப்பா இவ்வளவு நேரம் ஆச்சேப்பா. அதான்டா கணேசா, எனக்கும் பயமா இருக்குடா. நாமளும் போய் அக்காவை தேடி பார்க்கலாம்ப்பா. நாம எங்கேன்னு போய் தேடுறதுடா கணேசா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நேரம் ஆக ஆக மனசுக்குள்ள பயம் அதிகமாகிட்டே போகுது. என்ன பண்றதுன்னே தெரியலடா. இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லாம இருக்க கூடாது. நான் உடனே போயிட்டு அம்மாவை பார்த்து பார்வதி விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன இந்த கட்டப்பா இந்நேரத்துக்கு வந்து இங்க தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்கான்? என்ன விஷயம் தெரியலையே. யா ஓகே ஓகே, நைஸ் தென், நைஸ் டாக்கிங் டு யூ. என்ன சுந்தரம், என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமாம்மா. என்ன விஷயம் சொல்லு. அது வந்து என்ன விஷயம் சுந்தரம், தயங்காம சொல்லு. அது வந்து பார்வதியை காணோம்மா. பார்வதி? என்ன? பார்வதிய காணோமா? என்ன சொல்ற சுந்தரம்? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. பார்வதி அழுதுகிட்டே வீட்டை விட்டு போனத கேட்ல இருந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு கணேச சொல்லி இருக்காரு. உடனே கணேசன் பார்வதியை தேடி போயிருக்கான். ஆனா பார்வதி எங்க போனான்னு அவனுக்கு தெரியாம அழுதுகிட்டே திரும்பி வந்திருக்கான். அப்ப பெரிய தம்பி கணேச கிட்ட விசாரிச்சுட்டு பார்வதியை தேடி போயிருக்காரு. ஆதி, இந்த விஷயமெல்லாம் கணேசன் சொல்லித்தான் எனக்கே தெரியுமா. நான் உடனே பெரிய தம்பிக்கு போன் போட்டு பார்வதியை பத்தி விசாரிச்சேன். பார்வதி கோயிலுக்கு வந்துட்டு திரும்பி போயிட்டதா கோயில இருந்த ஐயர் சொன்னாரு. 10 நிமிஷத்துல பார்வதி வீட்டுக்கு வந்துருவா, நீங்க கவலைப்படாதீங்க சுந்தரம்னு பெரிய தம்பி சொன்னாரு. 10 நிமிஷத்துக்கு மேல ஆகியும் பார்வதி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு மறுபடியும் பெரிய தம்பிக்கு போன் போட்டு விசாரிச்சேமா. பார்வதி பக்கத்துல இருக்கிற வேற கோயிலுக்கு ஏதாவது போயிருக்கோம், நான் தேடி பார்த்து சொல்றேன்னு பெரிய தம்பி சொன்னாரு. ஆனா இவ்வளவு நேரமாகியும் பார்வதி இன்னும் வீட்டுக்கு வரலம்மா. பார்வதிய பத்தி எந்த தகவலும் தெரியலம்மா. என் பொண்ணு எங்கே போனா என்ன ஆனான்னு எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. அதான் உங்ககிட்ட தகவல் சொல்லலாம்னு வந்தேன். என்ன சுந்தரம் கதையா சொல்லிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. பொறுப்பு இல்லாம பொண்ணு தொலைச்சிட்டு இங்க வந்து கதை பேசிட்டு இருக்க. என் அண்ணன் பையனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? வனஜா, சுந்தரம் பார்வதியை காணோன்னு ஏற்கனவே பதறி போய் வந்து நின்னுட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீ இப்படி எல்லாம் கேட்டா அவர் என்ன பதில் சொல்லுவாரு? அக்கா, எனக்கு என்னமோ பார்வதி காணாம போனதுக்கு பின்னால பெரிய பிளான் இருக்குன்னு தான் தோணுது. பிளானா? என்ன பிளான்? பார்வதி குரு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோதான் திட்டம் போட்டு பார்வதியை கடத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னம்மா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? குண்டை தூக்கி போடுறாங்க. வனஜா, அவரே ஏற்கனவே பார்வதியை காணுங்கிற பதட்டத்துல இருக்காரு. நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் எதுக்கு இப்படி பேசி அவர் பயமுறுத்துற? நான் ஒண்ணு அவரை பயமுறுத்தல, வாய்க்கு வந்ததையும் பேசல. என் மனசுல பட்டதான் சொல்றேன். கண்டிப்பா பார்வதி குரு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோதான் திட்டம் போட்டு பார்வதியை கடத்திருக்காங்க. இத பார், சும்மா பார்வதியை கடத்திருக்காங்க அது இதுன்னு சந்தேகப்பட்டா போதுமா?
அது யாருன்னு சொல்லு. சொல்றேன்க்கா, எனக்கு என்ன பயம்? பார்வதிய கடத்திட்டு போனது ஆதிதான். வனஜா, எங்க நின்னு யார பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சீ, ஏன் உன் புத்தி இப்படி கீழ்த்தரமா யோசிக்குது? இல்லக்கா, நான் உண்மையிலேயே. ஏய், நிறுத்து. நீ ஒரு மண்ணும் சொல்ல வேண்டாம். அன்னைக்கு அப்படிதான் ஆதி பார்வதியை விரும்புறான்னு ஆதி மேல அபாண்டமா பழிய தூக்கி போட்டேன். இன்னைக்கு ஆதி பார்வதியை கடத்திருக்கான்னு வாய் கூசாம எங்கே நின்னு போய் சொல்ற நீ? ச்சே, உன்னால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? இல்லக்கா, நான் போய் சொல்ல. பார்வதி குரு நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு ஆதிதா. ஏய், நிறுத்து. குரு பார்வதி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறேன்னு நான் பார்வதிக்கு வரம் கொடுத்திருக்கேன். நான் கொடுத்த அந்த வரத்தை காப்பாத்தணும்னு மட்டும்தான் என் ஆதி நினைப்பானே தவிர, நான் கொடுத்த வரத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தையும் அவன் என்னைக்குமே செய்ய மாட்டான். அம்மா கால் பண்றாங்க. பார்வதி விஷயம் தெரிஞ்சிருக்குமோ என்னன்னு தெரியல. ஹலோ அம்மா, பார்வதிய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா ஆதி? கிடைச்சிட்டாளா? இன்னும் இல்லை. ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருக்கோம். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா ஆதி. இல்லம்மா, பார்வதி. பார்வதி விஷயமா நான் உன்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும். நீ உடனே கிளம்பி வா. சரிம்மா. வா ஆதி. பார்வதி விஷயமா எது பேசணும்னு வர சொன்னீங்களேம்மா, என்ன விஷயமா? சொல்றேன். குரு பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்ல. பார்வதி குரு கல்யாணத்தை நீ தடுத்து நிறுத்தத்தான் நீ பார்வதியை கடத்தி வச்சிருக்கிறதா வனஜா உன் மேல சந்தேகப்படுறா. சித்தி, இவ்வளவு நாளா பார்வதி மேலதான் குற்றம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப ப்ரோ மேலயும் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? நல்லா இருக்கு சித்தி, ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, பார்வதி வீட்டு விட்டு போனதுக்கு யார் தெரியுமா காரணம்? தோ இந்த சித்தி தான். அருண் அவசரப்பட்டுட்டானே. வனஜா ஆண்டி மோதிர மேட்டரை போட்டு கொடுத்துட்டா என்ன பண்றது? என்ன சொல்ற அருண்? பார்வதி வீட்டை விட்டு போனதுக்கு வனஜா தான் காரணமா? ஆமாமா, சித்தி தான் காரணம். பார்வதிய மாட்டடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சாங்கம்மா. அப்ப அழுதுட்டு வெளியே போன பார்வதி இன்னும் வீட்டுக்கு வரல. வனஜா, அருண் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ பார்வதிய அடிச்சியா? அது
அது வந்து ஆ, நீ பதில் பேசாம இப்படி பாக்கும்போதே தெரியுது நீ பார்வதியை கண்டிப்பா அடிச்சிருக்கேன்னு. எதுக்காக அடிச்ச? ஆ, ஆ, மோதிரம் காணாம போச்சுங்கிற கோவத்துல சும்மா 2 தட்டு தட்டினேன். ஆனா அருண் சொல்ற மாதிரி நான் ஒண்ணும் மாட்ட அடிக்கிற மாதிரிலாம் அடிக்கல. சும்மா லைட்டா தான் அடிச்சேன். ஆனா அதுக்காகலாம் அவ வீட்டை விட்டு கண்டிப்பா போயிருக்க மாட்டாக்கா. அப்போ ப்ரோ தான் பார்வதி கிட்னாப் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்றீங்களா சித்தி? எப்போ வனஜா மனசுல அப்படி ஒரு சந்தேகம் வந்ததோ அதை தீர்த்து வைக்க வேண்டியது நம்ம கடமை. என்ன இருந்தாலும் வனஜா இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரி இல்லையா? அது ஆதி, மா, எந்த தடை வந்தாலும் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும்னு பார்வதி என்கிட்ட வரம் வாங்கியிருக்கா. நானும் நடத்தி வைக்கிறேன்னு வரம் கொடுத்திருக்கேன். இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையில ஒருத்தருக்கு கொடுத்த வரத்தை நல்ல விதமா நிறைவேற்றி கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பொறுப்பு உனக்கும் இருக்கு. அதனால சூரியன் உதிக்கும் போது பார்வதி இங்க என் கண் முன்னால இருக்கணும். உன் மேல ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை தொடக்கணும். அப்படி இல்ல நான் உங்களுக்கு இல்ல. நீங்க கவலைப்படாதீங்க. விடியறதுக்குள்ள நான் பார்வதியோட வரேன். உமா, மாமா டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி கீழே போயிட்டு இருக்கு. நீ பார்த்துட்டே போன் பேசிட்டு இருக்க. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு பேசலாம்ல? சாரி மாமா, மறந்துட்டேன். இதோ போய் ஆஃப் பண்ணிடுறேன். அருண், ஷாம், நீங்க 2 பேரும் ஒரு பக்கமா போய் தேடி பாருங்க. சரி ப்ரோ. வாஷம். தம்பி பெரிய தம்பி, நான் வேணா வண்டி ஓட்டணுமா? இல்ல வேண்டாம் சுந்தரம், நான் ஒரு பக்கம் போய் தேடுறேன், நீங்க ஒரு பக்கம் போய் பாருங்க. விடியறதுக்கு முன்னாடி பார்வதி தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க பெரிய தம்பி. பார்வதி போட்ட வட்டம் தான்.
பார்வதி சமாதானமாகாம போகும்போது கையை பிடிச்சு இழுத்தியா? அப்போ உன் கைப்பட்டு பார்வதி கையில இருந்த வளையல் உடைஞ்சு போச்சா? அப்போ பார்வதி அண்ணி கையில இந்த வளையல் எப்படி உடைஞ்சது? பார்வதி கையில இருக்கிற வளையல் உடையிற அளவுக்கு கோயில் ஏதோ நடந்திருக்கு. அங்க போய் விசாரிச்சு பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அம்மா என்ன சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அம்மா இல்லங்கிற ஒரு குறை கூட தெரியாம என்ன அக்கா தான் இன்னைக்கு வரைக்கும் நல்லா பாத்துட்டு இருக்கு. அக்காவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்பாவையும் என்னையும் யாருமா பாத்துப்பாங்க? அக்காவுக்கு ஏதோ ஆக கூடாதுமா. அக்கா இல்லைன்னா நானும் அப்பாவும் அனாதைங்கம்மா. அப்படி ஆயிடக்கூடாதுமா, அப்படி ஆயிடக்கூடாது. அக்காவை நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துருமா. அக்கா பார்வதி பத்தி யார்கிட்ட விசாரிக்கிறது? சரி, உங்ககிட்ட கேட்டுப்போம். ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. பண்ணுங்க சார், தர்மம் பண்ணுங்க சார். நீங்க நல்லா இருக்கணும் சாமி, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன சார், நானே கோயிலில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். நான் என்ன சார் உதவி செய்ய முடியும்? உங்களால முடியும். இந்த பொண்ணு இங்க பாத்தீங்களா? இல்லை சார், நான் பார்க்கல. இந்த பொண்ணு இங்க பாத்தீங்களா? இல்லையா, பார்க்கல. இந்த பக்கம் நான் அந்த பொண்ணை பார்க்கலையா, பார்க்கவே இல்லையா. இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்க? பார்த்த மாதிரி இல்லை சார், பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை சார்.